25. 25ல வந்துட்டு 625ல நம்மளுக்கு மாடுலோ 100 பண்ணும்போது 25 கிடைச்சது. நெக்ஸ்ட் 625 இருக்கு. ஸோ 625ல நம்ம வந்து 390625 கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நம்பரை நான் எதால மாடுலோ பண்ணேன்னா எனக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எடுக்க முடியும். 100ஆல பண்ணீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட் 25 தான் கிடைக்கும். பட் ஆனால் 1000ஆல பண்ணீங்க 1000ஆல மாடுலோ ஆப்ரேட்டர் பண்ணீங்கன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ 625ங்கும்போது 625 இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது நம்பரா இருக்கலாம். அட்டாமாஃபிக்கா இல்லைன்னா வேற நம்பர் கிடைக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு எந்த நம்பரால மாடுலோ பண்ணும், இந்த நம்பர் மாடுலோ பண்ண வேண்டிய நம்பரோட 10ஆ 100ஆ 1000ஆங்கிறது பேஸ்ட் ஆன் த டிஜிட்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000. ஸோ 10 பவர் 3. அதை இதை நம்ம எப்படி எழுதலாம்? 390625 மாடுலோ 10 பவர் 3. 10 into 10 100, 100 into 10 1000. ஸோ அது எனக்கு இங்க கிடைக்குது. இப்போ இதுல வந்து எனக்கு 3ங்கிறது என்னது? அதே மாதிரி எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து n. இந்த நம்பர் வந்து என்னது கொடுத்துருக்க நம்பரோட ஸ்கொயர். அப்போ n into n, ஓகே, மாடுலோ 10 பவர் 3 ஈக்குவல் டு எனக்கு n கிடைச்சிச்சு அப்படின்னா இது அட்டோமார்பிக். ஓகேவா? இல்லாட்டினா இட் இஸ் நாட் அட்டோமார்பிக். ஸோ இதே ஃபார்முலா தான் எனக்கு 2 டிஜிட்டுக்கும் வருமான்னு பாருங்க. இப்போ